கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அணி போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது சார்ந்த அறிவிப்பை சற்று நேரத்தில் நடக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தி ஆசிரியர் கார்த்திகை செல்வன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ என்னென்ன விஷயங்கள் குறித்து இந்த செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும்? அபிநயா, இது ரொம்ப குறிப்பா ஈரோடு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அதிமுகவுடைய தலைமை யுத்தத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. யார் இந்த தலைமை எடுக்கிறாங்க அப்படிங்கறதுலதான் திரு எடப்பாடி பழனிசாமி அணியும் வாசன் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு தாங்களே நேரில் போட்டியிடுவது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அந்த நிலையில திரு ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு தன்னுடைய ஆதரவாளர்களோடு காலையில பேசிட்டு இருக்காரு, கலந்து ஆலோசனை நடத்திட்டு இன்னும் சற்று நேரத்துல செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறாரு. இந்த இடைத்தேர்தலில் நேரடியாக போட்டியிடுவது அப்படிங்கிற முடிவுல இருப்பதாகத்தான் தகவல்கள் வருகின்றன. அதைத்தான் இன்னைக்கு அறிவிப்பார் அப்படிங்கிற தகவலும் இருக்குது. ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்திட முடியும் என்கிற இடத்துலையும் ஏற்கனவே இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புல இருந்து ராஜினாமா செய்ததாக கடிதம் கொடுத்திருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. அப்ப அதை வைத்து நான் மட்டுமே அதிமுகவுடைய முடிவெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறேன் என்பதாக அவங்க அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. தேர்தல் ஆணையத்திலையும் இதே விஷயத்தை அவர்கள் முன்னெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்று மாலைதான் பாரதிய ஜனதா கட்சியோடு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் நேரில் சந்தித்து ஆதரவு கோர இருக்கிறார்கள். இந்த சந்திப்புக்கு பிறகு பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கும். ஆனால் அதற்கு முன்னதாகவே இன்று காலை 8 மணிக்கு சந்திப்பதாக ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார். இந்த சந்திப்பில், இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இடைத்தேர்தலில் நேரடியாக தன்னுடைய அணி சார்பாக ஒருவரை நிறுத்துவது, அவருக்கு தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் திரு ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கிறார். இதுதான் அவருடைய அறிவிப்பாகும். இது என்ன, நேரடியாக இது ஒரு இடைத்தேர்தலில் தேர்தல் வெற்றி தோல்வி என்பதை கடந்தும் கூட அதிமுகவுடைய தலைமை யுத்தம், அது ஒற்றை தலைமையா இரட்டை தலைமையாங்கிற அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னும் தேர்தல் உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவுகளும் வரல. ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்துதான் இந்த முடிவை ஓபிஎஸ் அறிவிக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்க இருக்கிறது. அப்போது அதிகாரப்பூர்வமாக அவருடைய நிலைப்பாடு மற்ற விஷயங்களும் தெரிய வரும். அபியா, அதுக்கான ஏற்பாடுகளையும் நம்ம செய்திருக்கிறோம். நம்முடைய செய்தியாளர்கள், சிறப்பு செய்தியாளர்கள் அபினேஷ், சுபாஷ் இருவரும் அங்க ஓபிஎஸ் இல்லத்திலிருந்து இணைகிறார்கள். அதே போல இங்க அரங்கத்திலும் இதுக்காக பாலவேல் உள்ளிட்டவர்கள் இணைகிறாங்க. ஓபிஎஸ் பத்திரிகையாளர் சந்திப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்த சிறப்பு நேரலையும் விரைவில் வரும். நம்ம மற்ற செய்திகளையும் அதற்கு முன்னதாக பார்க்கலாம். அபிநயா, நன்றி திரு கார்த்திகை செல்வன். தொடர்ந்து நம்மோடு பேசுவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். மேலும் அவர்களோடு தொடர்ந்து பேசலாம்.